ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். இறைவா நேயர்களுக்கு வணக்கம். கடகம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த 2026 பிப்ரவரி மாதம் தரப்போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் சாரா அவர்கள். மேம் வணக்கம். இந்த 2026 கடகம்க்கு என்ன மாதிரியான ஏற்றங்கள் மாற்றங்கள் தரப்போகுது? கடகராசியில் இருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும்ன்றது பார்க்கலாம். கடகராசி ஸோ வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு ஸ்டேபிளானதாக இருக்கும். இந்த மாதம் ஒரு ஸ்டாண்டர்டானதாக இருக்கும். அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஒரு நிம்மதியான ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைனலி எனக்கு இதாவது கிடைச்சதே, இந்த நிம்மதியாவது போதும், ஒரு அமைதி கிடைச்சதே அப்படின்ற ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அது உங்களுடைய உணர்வில் இமோஷ்னலி ரொம்ப டேமேஜ் ஆகிருப்பீங்க உங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அடிமேல் அடி இருக்கிறதால. ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அமைதியான ஒரு சூழல் ஏற்படும் உங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில். மோஸ்ட்லி நீங்கள் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இன்னும் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வேலை தொழில் சார்ந்த இடங்களில் நீங்கள் உங்களோட இமோஷன்ஸை வெளிப்படுத்தாமல், இமோஷ்னலாக கனெக்ட் ஆகாமல், எதுவுமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசித்து செயல்பட்டீங்கன்னா ஸோ உங்களுடைய இமோஷன்ஸ் அதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அண்ட் அதை உங்களால் டேமேஜ் பண்ணிக்காமல் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இமோஷன்ஸை பேஸ் பண்ணி எதையும் செய்யாமல் இருந்தாலே நிம்மதியான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்லலாம். கடகராசியில் இருக்கவங்களுக்கு லவ் ஆர் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடக்கம் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ராங்கான பேஸ் போடக்கூடிய தொடக்கமாக இருக்கலாம். சில பேருக்கு புதிய ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் ஏற்படும், ப்ராக்டிக்கலான பிகினிங் ஏற்படும். இது வரைக்கும் இமோஷ்னலி வேர்பலாக தான் நாங்கள் கனெக்ட் ஆகிருக்கோம், மென்டலி இமோஷ்னலி தான் கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நீங்கள் பணம் ரீதியாகவும் ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லையும் நீங்கள் கனெக்ட் ஆகுவீங்க. அதற்கான ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட சேர்ந்து. சில பேர்லாம் ரிலேஷன்ஷிப் பார்ட்னரோட சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போது ப்ராக்டிக்கலான ஏதோ ஒரு மூமெண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேரும் கொடுப்பீங்க அப்படின்னு இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ பணம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொத்து பிரச்சனை இருக்குது, கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்குன்னா ஸோ அது கோர்ட் கேஸ் உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதாவது ரொம்ப நீண்ட நாட்களாக கோர்ட் கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்குன்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு ஃபேவராக மாறும். நீங்கள் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்களோ, நீங்கள் என்ன நல்ல விதமான அவுட்புட் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான அவுட்கம் உங்களுக்கு கிடைச்சி தீரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த பிப்ரவரி மாதம் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயத்த செய்யணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல விதமாகவே ரிஃப்ளெக்ட் ஆகும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக யோசிச்சுருப்பீங்க, இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், இல்லை இந்த இடத்துக்கு போகணும், நம்ம நிறைய பேர் இந்த லைப்ரரிக்கு போகணும், இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு அது நீண்ட நாட்களாக அது ஒரு யோசனையாக வச்சுட்ருப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேதர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் பிளான் பண்ண விஷயங்கள் இந்த மாதம் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு படிக்கணும் அப்படின்லாம் ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. வீட்டில் சொல்கிறது இல்லை அதற்கான ப்ராக்டிக்கலான விஷயங்களை மேற்கொள்கிறது. அப்போது திட்டம், நீங்கள் போட்ட திட்டங்கள் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துவீங்க இந்த மாதம் அப்படின்றது இருக்குது. கடகராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அது தொலைதூரத்துலேருந்து, வெளிநாடுகள்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதோ ஒன்று காத்துக்கிட்டு இருப்பீங்க. அது நம்மளுக்கு வந்துடாதா, அவங்க தேடி வந்துட மாட்டாங்களா, ஏதோ ஒன்று, இது ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒரு தேடல் இருக்கும்ல, அந்த தேடலுக்கான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரா மாதிரி
அந்த தேடல் சார்ந்து உங்களை தேடி அந்த வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் தேடின விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து வரும், உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்படியான ஒரு விஷயம் இந்த மாதம் நடக்கும் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் இன்னமும் அந்த தேடலோட இந்த மாதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது நிச்சயமாக இந்த மாதம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் தேடிட்டு இருந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி பெரியவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் காட்டுது. இந்த மாதம் கடகராசினியர்கள் எந்த முருகன் கோயில் வழிபட்டா அவங்களுக்கான பலன்கள் கிடைக்குமா? ஸோ கடகராசி உங்களுக்கான முருகர். இந்த மாதம் நீங்கள் சுவாமிமலை முருகர் வந்து வழிபாடு செய்யணும். சுவாமிமலை முருகர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும், சுவாமிமலைக்கு போயிட்டு வரணும், மறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிமலை. ஸோ இவரை வந்து நீங்கள் ஒரு குருவாக ஏற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது ஏன்னா உங்களுக்கு ஒரு சிறந்த குரு தேவை உங்களோட லைஃப்பில். அப்போது இந்த சுவாமிமலை முருகரை நீங்கள் சிறந்த குருவாக எடுத்துக்கலாம். மனுஷங்க மேலே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நான் நம்பினது எல்லாமே வீண் போயிடுச்சு அப்படின்ற ஒரு தருணத்தில் அப்போ சுவாமிமலை முருகரை நீங்கள் குருவாக எடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சரியான வாழ்க்கையை வடிவமைச்சு கொடுப்பாரு, சரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாரு, சரியான பாதையை உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. இந்த பாதையில் நீங்கள் போனால் உங்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும், இழந்ததும் உங்களால் மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதற்கு நீங்கள் சுவாமிமலை முருகர் வழிபாடு செய்கிறதும் அவரை நேரடியாக போய் தரிசனம் பண்ணி எனக்கு நீயே குருவாக வந்துரு முருகா, நீ வந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குருவாக அவர் வர்றதை உங்களால் உணர முடியும். ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் சுவாமிமலை முருகர் வழிபாடு அதிகமாக செய்யணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜில் வருது. ஸோ கடகராசி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா குரு முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி மேம். ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.